ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சாந்தஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ் மெனுவும் கூட. டிஃபன் பாக்ஸ் மெனுவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு சைடும் பண்ணலாம். மஷ்ரூம் பிரியாணி எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸை போட்டுடலாம். 2 பிரிஞ்சி இலை செவந்துருச்சு. இந்த 2 ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசனை போன அப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மஷ்ரூம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல இந்த சைஸ் மஷ்ரூம்ஸு ஒரு 13 மஷ்ரூம்ஸ் இருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. வீட்டில் பண்ணுற பிரியாணி மசாலா இல்லை, அதால் நான் ஸ்டோர் பாட் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பாட்ஷா அது ஒரு ஸ்பூன், அப்புறம் இந்த ஆச்சி பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இங்கே ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். 3/4 டம்ளர் கோகோனட் மில்க்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் ரைஸ், பிரியாணி ரைஸ் பழைய ரைஸாக தான் கிடைக்கும், அதால் நான் 1:2 தான் ஆட் பண்ணுவேன் வாட்டர். சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். கொஞ்சம் லேஸாக கறிக்கிற மாதிரி இருந்தால் ரைஸ்க்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணிட போகிறேன். அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 கப்ஸ் ரைஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. இது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு, ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சலசலன்னு கொதித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன் ரைஸை. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பனும் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு மஷ்ரூம் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டிஃபன் பாக்ஸ் மெனுவும் கூட, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புங்க, ஒரு பருக்க விடாமல் காலி பண்ணிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. இது கூட ப்ரோட்டீன், எக் மசாலா அப்படி வச்சு அனுப்பலாம் நீங்கள். இன்றைக்கி நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி இதோட பண்ண போகிறேன்.
இந்த லஞ்ச் பாக்ஸ் மெனு இந்த மஷ்ரூம் ரைஸ்க்கு இது நல்ல சைடாக இருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம், சும்மா எண்ணெய் பத மாதிரி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கட் பண்ணிக்கோங்க. மீன் எக்கு சிக்கன் எது வேணாலும் நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்களான்னு தெரியாது மீட்டெல்லாம். அப்போ பொட்டேட்டோ ஒரு நல்ல ஆப்ஷன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், உப்பு, இதை ஆயில் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இந்த பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுந்து வந்துடுச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்க போகிறேன் நான். இது எக்கு சாப்பிடுவாங்கன்னா ஒரு எக்கும் பாயில்டு எக்கும் போட்டு கொடுத்து அனுப்பலாம், நீங்கள் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.